பாடம் 1 தமிழ் மொழி. அப்பப்பா கூடத்தில் வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்போது அறையிலிருந்து கூடத்திற்கு வந்த வளவன் அப்பப்பாவுடன் கதைக்கின்றான். வணக்கம் வளவன். வணக்கம் அப்பப்பா. வானொலியில் என்ன கேட்கின்றீர்கள்? வானொலியில் தமிழின் சிறப்பை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தமிழ் என்றால் உயிர்தானே அப்பப்பா? ஓம் வளவன், தமிழ் எங்கள் தாய்மொழி. தாயகத்தை விட்டு இங்கு வந்திருப்பது உங்களுக்கு கவலையா அப்பப்பா? ஓம், தாயகத்தில் நாங்கள் தமிழில் மட்டுமே பேசுவோம். ஆனால் நீங்கள் வீட்டில் தமிழில் கதைப்பதில்லை. உங்களது அம்மாவும் அப்பாவும் தமிழை பேச எழுத வாசிக்கத் தெரிந்தும் அவர்கள் வாழிட மொழியில்தானே உங்களோடு கதைக்கிறார்கள். இதை பார்க்க கவலையாக இருக்கின்றது. இல்லை, நாங்கள் தமிழ் பள்ளிக்குச் சென்று தமிழ் படிக்கின்றோம் அப்பப்பா. தமிழ் பள்ளிக்குச் சென்றாலும் வீட்டில் நீங்கள் வாழிட மொழியில் தானே பேசுகின்றீர்கள். இப்படியே போனால் நீங்கள் தமிழர் என்ற அடையாளத்தை படிப்படியாக இழந்து விடுவீர்கள். ஓம் அப்பப்பா, நீங்கள் கூறுவது எனக்கு நன்றாகவே விளங்குகின்றது. இன்றிலிருந்து நாங்கள் எல்லோரும் வீட்டில் தமிழே பேசுவோம். எனக்கு தமிழைப் பற்றி கூறுங்கள் அப்பப்பா. நல்லது, தமிழைப் பற்றி சொல்கிறேன் கேள். தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் எனும் முப்பிரிவுகளை உடையது. அதனால் தமிழை முத்தமிழ் என்று அழைக்கிறோம். தமிழ் எழுத்துகளைப் பற்றி சொல்லுங்கள் அப்பப்பா. தமிழ் மொழியில் உயிரெழுத்துகள் 12. அவை அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஐ, ஓ, ஔ என்ற 12 எழுத்துகள் தானே? ஓம் வளவன், மெய் எழுத்துக்கள் 18. அவை இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், ள், இல், இட், இன். இவ் எழுத்துகளை நான் படித்திருக்கின்றேன் அப்பப்பா. தமிழில் உள்ள முதலெழுத்துக்கள் 30. அவை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. உயிர் எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்துக்கள் உருவாகின்றன. உயிர்மெய் எழுத்துகள் எத்தனை அப்பப்பா? உயிர்மெய் எழுத்துக்கள் 216. தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்துகள் உள்ளன? தமிழில் மொத்தம் 247 எழுத்துக்கள் உள்ளன. அவை உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆய்த எழுத்து 1. தமிழ் நெடுங்கணக்கில் உள்ள எழுத்துக்கள் 247. தமிழில் உள்ள நூல்கள் பற்றி கூறுங்கள் அப்பப்பா. தொல்காப்பியம் தமிழின் முதன்மையான இலக்கண நூல். தொல்காப்பியத்தை எழுதியவர் தொல்காப்பியர். திருக்குறள் தமிழில் உள்ள சிறந்த அறநூல். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அறநூல் என்றால் என்ன அப்பப்பா? அறநூல் என்றால் ஒழுக்கத்தை கூறும் நூல். திருக்குறள் முப்பால், பொய்யாமொழி, உலகப் பொதுமறை என வேறு பெயர்களால் அழைக்கப்படும். ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்களும் தமிழில் உள்ளன. அவை ஔவையாரால் எழுதப்பட்டவை. அத்துடன் ல என்ற ஒலிக்குரிய ளகரம் தமிழுக்குரிய சிறப்பு எழுத்து ஆகும். இன்று தமிழர்கள் உலகம் முழுவதும் பரந்து வாழ்கின்றனர் வளவன். உங்களைப் போன்று எல்லா பிள்ளைகளும் தமிழைக் கற்று தமிழர் என்ற அடையாளத்துடன் வாழ வேண்டும். தமிழில் உள்ள முதல் எழுத்துகள் எத்தனை? தமிழில் உள்ள முதல் எழுத்துகள் 30. வினா 2. தமிழின்
முதன்மையான இலக்கண நூல் எது? தமிழின் முதன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். வினா 3. திருக்குறளின் வேறு பெயர்களை தருக. திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், பொய்யாமொழி, உலப்பொதுமறை. கொன்றை வேந்தன் என்னும் நூலை எழுதியவர் யார்? கொன்றை வேந்தன் எழுதியவர் ஔவையார். கொன்றை வேந்தன் என்னும் நூலை எழுதியவர் ஔவையார். சொற்களஞ்சியம். முத்தமிழ். முத்தமிழ் எனப்படுபவை இயல், இசை, நாடகம். எமது தமிழ் மொழி இயல், இசை, நாடகம் என்னும் முப்பிரிவுகளையும் கொண்டிருப்பதால் அது முத்தமிழ் என்றும் அழைக்கப்படுகின்றது. உயிர் மெய் எழுத்து. உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்ந்து உருவாவது உயிர்மெய் எழுத்து. உதாரணம், இக் என்ற மெய்யெழுத்துடன் அ என்ற உயிரெழுத்து சேர்ந்தால் க என்ற உயிர்மெய் எழுத்து உருவாகிறது. இவ்வாறாக 18 மெய்யெழுத்துகளுடன் 12 உயிரெழுத்துகளும் சேர்ந்து மொத்தம் 216 உயிர்மெய் எழுத்துகள் உருவாகின்றன. தொல்காப்பியம். தொல்காப்பியம் தமிழின் முதன்மையான இலக்கண நூல். இதனை எழுதியவர் தொல்காப்பியர். நல்வழி. ஔவையார் எழுதிய அறநூல்களில் ஒன்று நல்வழி. ழகரம். இது தமிழ் மொழிக்குரிய ஒரு சிறப்பு எழுத்து ஆகும். உயிர் எழுத்து. உயிர் எழுத்து எனப்படுபவை அ முதல் ஔ வரையான 12 எழுத்துகளும் ஆகும். முதல் எழுத்து. உயிர் எழுத்துகள் 12ம் மெய் எழுத்துகள் 18ம் முதல் எழுத்துகள் என்று அழைக்கப்படும். முதல் எழுத்துகள் 30. கொன்றை வேந்தன். ஔவையார் எழுதிய அறநூல்களில் ஒன்று கொன்றை வேந்தன். முப்பால். அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றும் முப்பால் எனப்படும். திருக்குறள் அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை கூறுவதால் அது முப்பால் என்று அழைக்கப்படுகிறது. வாழிட மொழி. நாம் வாழும் நாட்டில் பயன்படுத்தப்படும் மொழி. மெய்யெழுத்து. இக் முதல் இன் வரையான 18 எழுத்துகளும் மெய்யெழுத்துகள் ஆகும். ஆய்த எழுத்து. அஹ் அதாவது அகேனம் என்று சொல்லப்படும் எழுத்து ஆய்த எழுத்து. மூதுரை. ஔவையார் எழுதிய ஓர் அறநூல். பொய்யாமொழி. பொய்யாமொழி என்று அழைக்கப்படுவது திருக்குறள். ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது ஒழுகுதல் அல்லது நடத்தல், அதாவது நல்ல நெறிகளை பின்பற்றி நடத்தலை குறிக்கும். உங்களுக்கு இந்த பாடம் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். சந்தாவை பராமரியுங்கள். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். Please like, subscribe and share. Thank you. நன்றி, வணக்கம்.